இன்னைக்கு மலேசியாவில் ரேஸ் 1 நடக்கிறப்ப ஒரு முக்கியமான பர்சன் வந்திருக்காரு. இவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை. ஹார்ட் கோர் அஜித்குமார் சாரோட ஃபேன் ஆதிக் ரவிச்சந்திரன் சார், டைரக்டர் ஆஃப் குட் பேட் அக்லி அண்ட் மெனி மோர் மூவிஸ். சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பார்க்கும்போது ஒரு ஒரு நிமிஷமும் பயங்கரமான ஒரு பிரமிப்பு. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரேஸில் வந்து சார் கலந்துக்கிறாருன்றதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லிமான்ஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபலி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரேஸ் இது. ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி சார் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு இந்தியாஸ் ப்ரைட் தான் அஜித் சார். ஸோ நல்ல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கேள்விகள்லாம் வரும். அடுத்து அஜித் சாரோட என்ன படம்? ரேசிங் படமா இல்லை எந்த மாதிரியான படங்கள் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பிக்சராக இருக்கும். ஒரு குட் பேட் அக்லி கொடுத்தோம், அதோட ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு படம் கொடுக்கணுன்றது தான் ஆசை. ஸோ அதனால் கேரக்டர் வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ ஃபெப்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்குலாம் எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னென்னா, அவரை நாங்கள் ரேஸ் ஓட்டுற மாதிரி பார்க்குறோம். ஷூட்டிங்கில் வந்து நிறைய கார் ஸ்டன்ஸும் நடக்குது. நம்ம குட் பேட் அக்லிலே பார்த்தோம். அதெல்லாம் நடக்கிறப்ப அவரோட இன்புட்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்லை, அவருக்கு வந்து கார், பைக்ஸ், இந்த மாதிரி ரேஸ் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட் ஃபோக்கஸ். இப்போ நம்ம வந்து அஜித் சாரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புல் என்னவா இருக்குன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதை வந்து அடிச்சுக்க வந்து யாருமே இல்லை. ஸோ அவரை பார்த்து ஆஸ் அ ஃபேனாக நானும் நிறைய கோடிக்கணக்கான ஃபேன்ஸும் வந்து அதை பார்த்தா இன்னும் ட்ரைவ் ஆகிறோம். சார் வந்து அந்த காருக்குள்ளே ஒரு வாட்டியும் போகும்போதும் குட் பேட்ல நிறைய கார் சீக்வன்ஸ்லாம் பண்ணோம். கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக இருப்பார். அதுக்கு முன்னாடி இருக்கிற அஜித் சார் வேறையாக இருப்பார், காருக்குள்ளே போகும்போது இருக்கிற அஜித் சார் கம்ப்ளீட்டாக வேறையாக இருப்பார். எங்களுக்கே ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் சார் பார்க்கறதுக்கு. அப்புறம் கார் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடுவார். சார் எப்பவுமே வந்து ஒரு டீம் பிளேயர். தனியாக வந்து சார் வந்து என்றைக்குமே அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. டீமாக வந்து அவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து இப்போ பார்க்கும்போது வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங்கான அடுத்த இன்னொரு மூவியை வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அந்த சப்போர்ட்டை வந்து சார் கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் வெறியனுங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல, வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரேஸ் 1 அன்னைக்கே வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரேஸும் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். See you.